வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் 10 யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872ல பூர்வீக திருமண சட்டம் இயற்றப்பட்டது. கேசவ் சந்திர சென் அவர்களோட முயற்சியினால தான் 1872ல பூர்வீக திருமண சட்டம் இயற்றப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் யாருன்னா 1828ல பிரம்ம சமாஜத்தை தோற்றுச்சவர். அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னா, மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்படுறதுதான் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் கீழே குழுக்கள் கொடுத்துருக்காங்க, அதை காலவரிசைப்படுத்தணும். முதல் அமைக்கப்பட்ட குழு பல்வந்தராய் மேத்தா குழு 1957. அடுத்ததா அசோக் மேத்தா குழு 1977-78 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்ததா ஜிவிகே ராவ் குழு 1985. அடுத்தது எல்எம் சிங்வி குழு 1986. 4123. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களில் பின்வருவனற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? துணை நீதிமன்றங்களின் கீழ் எது வர்றதில்லை அப்படின்னா, நுகர்வோர் நீதிமன்றங்கள் தான் துணை நீதிமன்றங்கள் கீழ் வர்றதில்லை. மீதி குற்றவியல் நீதிமன்றங்கள், குடிமை நீதிமன்றங்கள், வருவாய் நீதிமன்றங்கள் இது எல்லாமே துணை நீதிமன்றங்களின் கீழ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 9வது அட்டவணை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்கள்ல எது தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அடிப்படை உரிமை மீறலுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் தற்போது நீதி புனராய்வுக்கு உட்படும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம், அது சரியானதுதான். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. சில சட்டங்கள் மட்டும் நீதி புனராய்வுக்கு உட்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2010 திருத்தப்பட்ட 1951வது ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் தேசுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. அதாவது 2010 திருத்தப்பட்ட 1951 கொண்டு வரப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் யாருக்கு ஓட்டுரிமை வழங்குது அப்படின்னா, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை வழங்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறது யாருன்னா சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவாரு. குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர். ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 360 விதியானது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 360 நிதி அவசர நிலையை பத்தி குறிப்பிடுது. தேசிய அவசர நிலை 352, மாநில அவசர நிலை 356, நிதி அவசர நிலை 360. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நிதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழுன்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு. இந்த எல்எம் சிங்வி குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1986. அடுத்து துங்கோன் கமிட்டி எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1988. பல்வந்தராய் மேத்தா குழு 1957. நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத சூழல்ல குடியரசுத் தலைவரா பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி, அதாவது குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் பதவியில இல்லாத போது அந்த குடியரசுத் தலைவர் பதவியை வகித்த இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா நீதிபதி எம் ஹிதயத்துல்லா. 1969 இவர் 1969 இவர் குடியரசுத் தலைவராக பதவி வச்சிருப்பாரு.
நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது. டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது. அதாவது பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது எந்த குழுவோட முக்கிய பணினா பொதுக்கணக்கு குழுவோட முக்கிய பணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்கள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிவினையை வந்து காங்கிரஸ் அங்கீகரித்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் 2, 1947 வந்து வகுத்தாரு. 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழிவகை செய்தது. இது எல்லாமே கரெக்டு தான். பிரிவினையை வந்து காங்கிரஸ் அங்கீகரித்தது. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தின ஜூன் 2, 1947 வகுத்தாரு. 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 சுதந்திர நாடுகள் உருவாக்க வழிவகை செய்தது. அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1951 ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு என்னன்னா, குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றாங்க. 1951 வருஷம் ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு என்னன்னா, குத்தகைதாரர் மற்றும் பங்குதாரர்கள் வந்துட்டு 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை வந்து பெறுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கல. ஆனால் ஒரு குறிப்பை செய்யுது. அந்த பிரிவை அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து இதுதான் பிற்பட்ட வகுப்பு அப்படின்னு சொல்லி வரையறுக்கல. ஆனால் ஒரு குறிப்பை செய்து அது என்ன பிரிவு அப்படின்னா ஆர்டிகல் 16(4). நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறையே அமையவின பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுற இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு என்ன அப்படின்னா பிரிவு 38, ஆர்டிகல் 38. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறை அமைவினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 38. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனகணமன பாடல் எப்போ வந்துட்டு இந்திய தேசிய கீதமா அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனகணமன பாடல் வந்துட்டு ஜனவரி 24, 1950 குடியரசாகத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நம்ம ஜனகண பாடலை வந்துட்டு தேசிய பாடலாக ஏற்றுக்கிட்டோம். அடுத்ததா ஜனவரி 26, 1950 குடியரசான நாள். ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைஞ்ச நாள். நவம்பர் 26, 1949 என்னன்னா நம்மளோட அரசியலமைப்பு நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் எப்போ நிறுத்தி வைக்கப்படும்? அடிப்படை உரிமைகள் வந்து தேசிய அவசர நிலையின் போது தான் அடிப்படை உரிமைகள் வந்து குடியரசுத் தலைவரோட ஆணையினால நிறுத்தி வைக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா. இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 தான் வந்துட்டு அம்பேத்கர் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுறவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். அடுத்து குடியரசுத் தலைவர் யாருன்னா அரசின் தலைவர். சபாநாயகர் வந்துட்டு மக்களவையோட தலைவர். பிரதமர் வந்துட்டு அரசாங்கத்தின் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது? மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. M.N. வெங்கடசலையா ஆணையம்,
சர்க்காரியா கமிஷனு, புன்சி ஆணையம், ராஜமன்னார் கமிட்டி. இதில் வந்துட்டு சர்க்காரியா கமிஷனும் புன்சி ஆணையமும் ராஜமன்னார் கமிட்டி இது மூணு தான் வந்துட்டு மத்திய மாநில உறவுகள் பற்றி நம்ம பரிந்துரை செய்த கமிட்டி. இப்போ வந்து இந்த இந்த குழுவெல்லாம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா வெங்கடாசலையா குழு வந்துட்டு 2000 தொடங்கப்பட்டுச்சு. சர்க்காரியா கமிஷன் வந்து 1983, புன்சி கமிஷன் வந்துட்டு 2007, ராஜமன்னார் குழு வந்து 1969. இந்த சர்க்காரியா கமிஷன், புன்சி ஆணையம், ராஜமன்னார் குழு இந்த மூணு தான் வந்துட்டு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த கமிட்டிஸ். ஆப்ஷன் 2, 3 and 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறிக. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகிறது. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். அரசியலோட மற்றொரு முகம் வந்துட்டு அழுத்த குழுக்கள்னு சொல்றோம். பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகிறது. ஆமா, பல அழுத்த குழுக்கள் வந்துட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதோட இணையதளங்களை பராமரித்து வருகின்றன. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அழைச்சிட்டு வராங்க. அரசின் கொள்கை உருவாக்கத்துல முக்கிய பங்கெடுக்கிறாங்க யாருன்னா அழுத்த குழுக்கள். இப்போ வந்து தவறான ஆப்ஷன் வந்து அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். இவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகிறது. இதுதான் வந்து தவறான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றை காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம். தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் வந்து 1951. விதவை மறுமண சட்டம் வந்துட்டு 1856. வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961. அநாகரிகமாக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம் வந்து 1999. ஆப்ஷன் வந்து 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மேட்ச் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதை வந்து குட்டி அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவோம். அடுத்ததா 2007 மூத்த குடிமக்கள் சட்டம். அடுத்ததா 1950 இந்திய அரசியலமைப்பு. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த வருஷம். அடுத்து 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். மனித உரிமைகள் நாளா நம்ம எந்த நாளை கொண்டாடுறோம்னா டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகிறது. இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் கென்னடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குது. கல்விக்கு உரிமைக்கான சட்டம் வந்துட்டு எந்த ஏஜ் குரூப் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குதுன்னா 6 to 14, 6 to 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு வந்துட்டு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்து கல்வி உரிமை சட்டம் வந்து வழங்குது. அடுத்தது சரியான குற்றை தேர்வு செய்க. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் வாய்ந்த 12 நபர்களை வந்துட்டு மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் 250, 250 and 4 வந்து ரைட்டு. இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் வாய்ந்த 12 நபர்களை வந்து மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 250. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது ஒரு மேட்ச். ஆர்டிகல் 15, 16, 26, 29ல 2. ஆர்டிகல் 15 எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா
சமயம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. அடுத்தது ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். அடுத்தது ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்தது ஆர்டிகல் 29ல 2 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. சரியா மேட்ச் பண்ணியிருக்கும் 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்க வழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக விளங்குகிறது. ரெண்டுமே சரியான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்போட ஆர்டிகல் 28ல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குறது தடை செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பவற்றுள் எது கவர்னரின் அதிகாரம் அல்ல? ராஜதந்திர மற்றும் இராணுவ அதிகாரங்கள், மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல், சட்டசபைகளை கலைத்தல், மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல். அதாவது வந்துட்டு ஆளுநரோட அதிகாரம் எது வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் மட்டும் ஆளுநருக்கு வராது. மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை அவர் தான் நியமிப்பாரு. சட்டசபைகளை கலைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி குடியுரிமையை பத்தி சொல்லுது அப்படின்னா பகுதி 2. குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டுச்சுன்னா 1955. நெக்ஸ்ட் கொஸ்டின். விரைவு நீதிமன்றங்கள் டேஸின் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா 11வது நிதி ஆணையம். 11வது நிதி ஆணையத்தோட பரிந்துரையின் பேர்ல தான் விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1953ஆம் ஆண்டில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா ஃபசல் அலி கமிஷன். 1953ல மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஃபசல் அலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது ஒரு மேட்ச். ஆர்டிகல் 156, 165, 200, 155. ஆர்டிகல் 156 எதை பத்தி குறிப்பிடுதுன்னா ஆளுநரோட பதவிக்காலம். ஆர்டிகல் 165 ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம் 165. அதே ஆர்டிகல் 76 அட்டர்னி ஜெனரலோட ஆர்டிகல். அடுத்து ஆர்டிகல் 200 எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. அடுத்தது ஆர்டிகல் 155 எதை பத்தி குறிப்பிடுதுன்னா ஆளுநரை நியமித்தல். 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? பண மசோதா அப்படிங்கிற சொல் விதி 110 கீழ் வரையறுக்கப்பட்டிருக்கும்.